தகுதி படைத்த வல்லான் இறைவனை போற்றி என் வார்த்தைகளை தொடங்குகின்றேன். அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய படிப்பை முடித்து சான்றிதழ் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வில் எஸ்டிபி கட்சியின் சார்பாக நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், இந்த மதரசாவுடைய நிறுவனர் அஹ்லா உஸ்தாத் அவர்கள் இந்த மாணவிகளையும் அற்புதமாக செதுக்கி இங்கே நம் முன்னே அமர்த்தியிருக்கிறார். பல கல்லூரிகளிலே பட்டம் பெற்ற மாணவர்களையும் மாணவிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களை போன்று பொதி சுமந்தவர்களாக இல்லாமல் மதி சுமந்தவர்களாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்விலே எனக்கு முன்பாக பேசியவர்களெல்லாம் மார்க்க கல்வி, உலகக் கல்வி என்று இரண்டு வகைப்படுத்தி பேசி விடைபெற்றிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், மார்க்க கல்வி இல்லாமல் உலகக் கல்வி இல்லை. மார்க்கம்தான் உலகக் கல்வி மனிதனுக்கு சில அறிவுகளை தருகிறது. ஆனால் மார்க்க கல்விதான் மனிதனை மனிதனாக வாழுவதற்கான பக்குவத்தை வழங்குகிறது என்றால் அது மிகையல்ல. நமக்கு 5 வயதிலே, 3 வயதிலே, 4 வயதிலே மக்தப் மதரசாவிலே நாம் கல்வி பயின்ற போது உன்னுடைய தாயை நீ எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அந்த வயதிலேயே கற்றுக் கொடுக்கிறது மார்க்க கல்வி. உன்னுடைய அண்டை வீட்டாரோடு நீ எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது மார்க்க கல்வி. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வது மார்க்க கல்வி. இப்படி உலகத்திலே வாழக்கூடிய ஒருவன் பிறந்து மரணிக்கின்ற வரை அவன் தன்னை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரைகளை சொல்லுவது இஸ்லாம். இஸ்லாம் மட்டுமல்ல, குர்ஆனுடைய கல்விதான் உலகத்திற்கு தலை சிறந்த தத்துவங்களை, ஒழுக்க நெறிகளை பயிற்றுவித்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. உலக கல்வி தேவைதான். உலக கல்வியின் மூலமாக பல தகவல்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மார்க்க கல்விதான் உலக கல்விக்கு மெருகூற்றுகின்ற கல்வியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே மதரசாவிலே பயின்றிருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் முதலிலே அவர்கள் ஆலிமாக உயர்ந்திருக்கிறார்கள், பிறகு பட்டப்படிப்பை படித்திருக்கிறார்கள் என்றால் இரண்டும் சமமாக அவர்களுடைய உள்ளத்தில் இல்மாக புதைந்திருப்பதை நான் இங்கே பார்க்கிறேன். வெறுமனே கல்வி கற்று உலகுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்றால், அதன் மூலமாக பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், நல்ல பணிகளுக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த அதிகார மையத்திலே அமர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அதற்குள்ளே மார்க்க கல்வியும் இருக்குமே. ஆனால் ஒழுக்க நெறி சார்ந்து அவர்கள் உருவாகுவார்கள். ஒரு IAS ஆகவோ, IPS ஆகவோ, IRS ஆகவோ இங்கிருந்து போகின்ற மாணவன் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். இன்றைக்கு இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அதிகமாக காயப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன என்றால், 5 மணிக்கு ஒருவன் இஸ்லாத்தை தழுவிவிட்டால் 5:05க்கு அவனுடைய சாதி அடையாளங்கள் செத்து போகிறது அல்லவா? அதற்காகத்தான் அதிகம் நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும், எப்படிப்பட்ட பேரிடர்கள் வந்தாலும் அத்தனையும் இராணுவம் வருவதற்கு முன்பாகவே ஒரு முஸ்லீம் போய் நிற்கிறான் அல்லவா? அதுதான் நம்மை அதிகமாக காயப்படுத்துகிறது. மக்களுக்கு தீங்கு ஏற்படுகின்ற போது ஒரு முஸ்லீம் தான் ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டுகிறான் என்கின்ற போது மக்கள் மத்தியிலே அவன் மீது அன்பு அதிகமாகின்ற காரணத்தினால்தான் இங்கே உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, ஆண்டான் இல்லை, அடிமை இல்லை, எல்லோரும் சமமானவர்கள் என்ற தத்துவத்தை இஸ்லாம் உலகுக்கு சொல்லுகிறது. அதுதான் சிலருக்கு பிடிக்காததன் காரணமாகத்தான் நம்மை நோக்கிய அம்புகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை அம்புகளும் வாங்கி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய நெஞ்சிலும் முதுகிலும் அம்புகளை வாங்கி கொண்டு நாம் ஆற்றுகின்ற பணிகளிலே ஒரு துளி கூட சுணக்கம் காட்டாமல் நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். சுனாமி வந்தபோது செத்தவன் முஸ்லீமா, கிறிஸ்தவனா, இந்துவா என்று பார்க்கவில்லை.
அவன் உயர் சாதிக்காரனா தாழ்ந்த சாதிக்காரனா என்று பார்க்காமல் அவனுடைய சாதி அடையாளத்தோடு அவனை அடக்கம் செய்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். கொரோனா காலமாகட்டும், மழை காலமாகட்டும், பேரிடர் காலமாகட்டும், அத்தனையிலும் களமாடுகின்ற ஒரு சமுதாயம் முதலிலே இருக்கிறது என்றால் அது முஸ்லிம் சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதனால்தான் நம்மை பார்த்தால் பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. இவர்களை எப்படியாவது அடக்கி ஒடுக்கி விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சில இடத்திலே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள், பல இடத்திலே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை விமர்சனங்கள், எத்தனை பகைமை பாராட்டினாலும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய பணிகளில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கியது இல்லை. எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும், எவ்வளவு அவதூறு சொற்கள் வந்தாலும் முஸ்லீமாகவே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழை பற்றி பேசினார்கள், இங்கே கலாச்சாரத்தை பற்றி பேசினார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய இல்லங்களிலே பேசுகின்ற தமிழை போன்று பெரிய தமிழறிஞர் வீட்டில் கூட பேசுவதில்லை. இன்றைக்கும் நாம் வழிபாட்டு தலங்களை பள்ளிவாசல் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாம் தொழுகை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நோன்பு என்றுதான், விரதம் என்று சொல்வது நோன்பு என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அத்தா என்கிறோம், அம்மா என்கிறோம். உறவு முறைகளை தமிழோடு பிணைந்து நம்முடைய வார்த்தைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களெல்லாம் சாதம் என்று சொல்லுகின்ற போது சோறு என்று சொல்லுகின்ற சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக, தங்களுடைய வாழ்க்கை பாடமாக, தங்களுடைய குடும்பத்திலே ஒன்றாக தமிழை பேசக்கூடிய மக்களாக தமிழகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, அதிகப்படியாக டாடி மம்மி என்கின்ற கலாச்சாரம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய தமிழ் குடும்பங்களில் தான் என்று நம்மால் சொல்லிவிட முடியும். அந்த அளவுக்கு தமிழோடு நாம் பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மற்ற சமூகத்தோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் எது வழிகாட்டியாக இருக்கிறது என்றால் இஸ்லாமிய நெறிதான் வழிகாட்டியாக இருக்கிறது, மார்க்கம்தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் மத்தியில் வரதட்சணை சாவுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் இஸ்லாம் காட்டிய வழி. நம்முடைய சமுதாயத்தில் எய்ட்ஸ் நோய் அதிகம் பரவாமல் இருப்பதற்கு இஸ்லாம் காட்டிய வழி. நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக தான தர்மங்கள் செய்கின்ற அந்த நெறி எங்கிருந்து வருகிறது என்றால் மார்க்க கல்வி பயின்றவர்களால் தான் வருகிறது. இன்றைக்கு உலக கல்வியை பற்றி நாம் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆளும் பெருமக்களுக்கு உலக கல்வி எல்லாம் இல்லை, மார்க்க கல்வி மட்டும் பயின்று நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள் என்றால் மார்க்க கல்வியில இல்லாத செய்திகளே இல்லை, வழிகாட்டப்படாத தகவல்களே இல்லை. மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை அவன் தன்னை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக வழிகாட்டுகின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முறை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த அளவுக்கு இஸ்லாம் உலக அரங்கிலே பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்றால் பார்க்காத ஒரு நபிகள் நாயகத்தை 200 கோடி பேர் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறார்கள் என்றால் எது வழிகாட்டியது என்று நாம் சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. எனவே இந்த மாணவர்களும் மாணவிகளும் அமர்ந்திருக்கிறார்கள், கல்வி பயின்று முடித்திருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே கூட இளம் பட்டதாரிகள் என்று சொன்னார்கள். பட்டதாரிகள் என்றாலே இளமை தானே, கிளம் பட்டதாரிகள் இருக்கிறார்களா? எங்காவது ஒன்று இருக்கும். இளம் பட்டதாரிகள் தான் எல்லோரும், இளமையிலே தான் பட்டதாரிகள் ஆக முடியும். வேறு ஏதாவது அவர்கள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவர்கள் டாக்டரேட் படித்து ஏதாவது வேணால் அவங்க கிளம் வயதில் இருக்கலாம். ஆனால் இங்கே இளம் வயதில் தான். இங்கே இளம் வயது ஆலிம்களும் இளம் வயது ஆலிமாக்களும் இன்றைக்கு கல்வி பயின்று 200 பேர் ஒரே நேரத்தில் சான்றிதழ் பெறுகிறார்கள். சான்றோர்களிடம் சான்றிதழை பெறுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இன்றைக்கு வெளியிலே சென்று தாங்கள் பயிற்றுவிக்க போகிற ஒரு ஆசிரியர்களாக, இவர்கள் உலகத்துக்கு செய்திகளை சொல்கின்ற ஆசிரியர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியே சென்று வெறுமனே காசு பார்க்கின்ற ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக இவர்கள் மாறுவதை விட இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற ஒரு சக்தியாக இவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த அத்தாயி கல்வி குழுமத்தில் உருவாகக்கூடியவர்கள், நான் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன், மிக மிடுக்காக இருப்பார்கள். மிடுக்கான மாணவர்களை இன்றைக்கு உருவாக்கி உலகம் முழுவதும் அனுப்பி வைக்கக்கூடிய மதரசாவாக இன்றைக்கு அத்தாயி கல்வி குழுமம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால்
அந்த கல்வி குழுமத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஒஸ்தாத் அவர்கள் மிக எளிமையாக இவரா இவ்வளவு பெரிய நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவில் மிக எளிமையாக இருந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய வலிமையான சக்தி மிக்க 40க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகத்தில் பல நாடுகளிலும் உருவாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஆலிம் உலமாக்களை உருவாக்குவதோடு அவர்கள் IAS IPS மற்றபடியாக அவர்கள் வழக்கறிஞர்களாக மருத்துவர்களாக காவல்துறை உயரதிகாரிகளாக இன்றைக்கு பொறுப்பில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவரை பாராட்டாமல் நம்மால் இருக்க முடியாது. அதனால்தான் இவ்வளவு அகலா ஒஸ்தாத் அவர்கள் அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய நிகழ்ச்சி எப்போது அழைப்பு வந்தாலும் அது எப்படி அழைப்பு வந்தாலும் குறித்து கொள்ளுங்கள், எப்போது அழைப்பு வந்தாலும் அது எப்படி அழைப்பு வந்தாலும் தவறாமல் கலந்து கொள்வதற்கு காரணம் இங்கே வருவதிலே நமக்கு ஒரு மனநிறைவு இருக்கிறது. இங்கே வந்தால் நமக்கும் ஒரு மிடுக்கு ஏற்படுகிறது. இந்த மாணவ செல்வங்களை பார்க்கின்ற போது நம் மனமெல்லாம் மகிழ்ந்து போகிறது, நெகிழ்ந்து போகிறது. அதனால் தான் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் இந்த நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொள்கிறோம். இப்போ கூட என்னை கடைசியாக தள்ள பார்த்தாங்க. நான் சொல்லிட்டேன், ஒரு கல்யாணத்துக்கு போகணும் பாவா, என்னை கூப்பிட்டுருங்க. திருமணத்துக்கு ஏற்கனவே வருவதாக ஒத்துக்கொண்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. எப்படியாவது அலைங்க, உங்கள் தொகுதி தான் போகணும், பஞ்சாயத்தாயிரும். எங்கள் மாவட்ட தலைவருடைய பொண்ணு வேற போகணும், பெரிய பஞ்சாயத்தார், என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட வச்சேன். இப்போ இப்படி கடைசியில் தள்ளியிருந்தாங்கன்னா அதுக்கு போயிருக்க முடியாது. போய் பிரியாணி சாப்பிட்றதுக்காக போய் உட்கார்ந்தோம்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதியாயிரும். நிக்காவுக்கு போகிறோமோ இல்லையோ சாப்பிட்றதுக்கு போயிட்டோம்னா கூட அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குங்கிறதுன அடிப்படையில் தான் நாம் என்னை கூப்பிட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி இன்றைக்கி வந்து நின்றுருக்குறோம். எனவே இந்த வர்றாரு வேட்பாளர் இல்லை, எம்எல்ஏ ஆக போகிறார் அவர் வந்து மிகப்பெரிய அவங்க தந்தையாரோடு எனக்கு நல்ல நட்பு உண்டு. மிகப்பெரிய அளவில் நீண்ட பாரம்பரியம் மிக்க ஒருவர் அங்கே ராயபுரத்தில் நின்றிருக்கிறார். அவருக்காக SDPI கட்சியினுடைய மிகப்பெரிய களமாடல் இருக்கிறது. அவர்களெல்லாம் வெற்றி பெற்று சென்றால் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடியவர்களை நாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கினால்தான் இந்த மெயின் ரோட்டுக்கு வான்லாம் சொல்ல மாட்டாங்க தானே. இவங்க வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து மக்களுக்காக களமாடுவார்கள். அதனால்தான் இப்படிப்பட்டவர்களை, அறிவு சார்ந்த பெருமக்களை, மருத்துவர்களை இப்படி உருவாக்கி நாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாமெல்லாம் களமாடி கொண்டிருக்கிறோம். வருகின்ற 4ஆம் தேதி நல்ல செய்திக்காக காத்திருக்கிறோம். திராவிட மாடலுடைய ஆட்சி மீண்டும் இந்த மண்ணிலே மலர வேண்டும். அதன் மூலமாக இங்கே இந்துவும் கிறிஸ்துவனும் இஸ்லாமியரும் இன்னபிற சமுதாய மக்களும் ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பி உறவு பாராட்டி, மாமன் மைத்துனர் உறவு பாராட்டி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை சிதைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாமெல்லாம் ஒன்றாக நின்று இன்றைக்கு மீண்டும் இந்த ஆட்சி இந்த மண்ணிலே வேரூன்ற வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று நாமெல்லாம் முயற்சி எடுத்தோம். அதற்கு இறைவன் நிச்சயமாக வெற்றியை தருவான் என்று நாம் காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. நீங்களெல்லாம் உங்களுடைய தஹஜ்ஜத் தொழுகையிலே கூட நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஆட்சி கட்டில் வேறு யாராவது ஒருவருடைய கையிலே சிக்கிவிட்டால் டெல்லி இயக்கும். இங்கே டிவி ஓடிக்கொண்டிருக்கும், ரிமோட் அவர்கள் கையிலே இருக்கும். இங்கே செல்போன் பேசி கொண்டிருப்பார்கள், அவர் சிம் கார்டு அவன் வச்சிருப்பான். அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடியவர்கள், இந்த மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதி இன்றைக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை நோக்கி நாம் எல்லாம் நகர்ந்திருக்கிறோம். நல்ல செய்திக்காக காத்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற அத்துணை மாணவ மாணவியர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய SDPI கட்சியின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட அற்புதமான மதரசாவை உருவாக்கி மதரசாவின் மூலமாக வெறும் அரபு கல்வியோடு நின்று விடாமல் உலக கல்வியும் இணைத்து, அரபு கல்விக்கு மிக சிறப்பு உண்டு. அதில் குரானிலே சொல்லப்படாத செய்திகள் இல்லை. குரான் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நபிகளாருடைய வழிகாட்டல் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட உலக கல்விக்கு சில ஆங்கிலம் தேவைப்படுகிறது, ஆங்கில மொழி கல்வி தேவைப்படுகிறது, சில உலக விடயங்கள் இங்கே தேவைப்படுகிறது என்ற அடிப்படையிலே தான் இரண்டையும் இணைத்து இன்றைக்கு பல அற்புதமான மாணவர்களை உருவாக்கி நீங்கள் தந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுடைய பணி சிறக்க இறைவனிடம் கையேந்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய அத்துணை அசைவுகளுக்கும் இசைவு தருகின்ற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நன்மையான காரியத்திலே உங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு.